ஆண் குழந்தையா பிறக்கும் இதை வச்சா சொன்ன என்ன அதுக்குள்ள தூங்கியாச்சா? கண்ணு திறந்து இருக்கு, பேச்சு முடிச்சிருக்கானு அப்பாட முடிச்சுட்டு இருக்கீங்க. யாரும் சொல்லிட்ட இந்த மாதிரி எங்கேயும் உடனே வைக்காத. என்ன குழந்தை பிறக்கும் யாராவது கேட்டா ரெண்டு ஒண்ணு பிறக்கும் சொல்லிட்டு சாமர்த்தியமா தப்பிச்சுக்க, புரியுதா? இத இருந்து சாப்பிட்டு நிதானமா போலாம் கடை. எப்படி வசதியா இருக்கா? நிம்மதியா தூங்க. சோத்து வேலைக்கு நான் அனுப்புறேன். குழந்தைக்கு பேர் சுட்டுங்க. பாலும் கெழுதேனும் பாகும் பருப்பு மிதை நாளும் கலந்த நற்கூட்டே, பொதிகைமலை வீட்டிலிருந்து பூக்களிலே சதுராடி வருகின்ற இன்பத் தென்றலே, குடலையும் யாழையும் வெல்லுகின்ற குரலையும் வெல்லும் உன் குறும் சிரிப்பு, மனிதர் குலத்துக்கு நீ ஒரு மணி, உன் காலசைவு கையசைவு எல்லாமே கலை, எல்லா மேகலை மேகலை, அதனால் நீ மணிமேகலை, வாழ்க மணிமேகலை. நீங்கள் வரவே மாட்டீர்களா? என்னை அடியோடு மறந்து விட்டீர்களா? என் தேவே, எதற்காக எரிமலையின் பெருமூச்சை என் மீது திருப்பி விட்டீர்கள்? ஈட்டியிலே கூர்வார்க்க என் இதயம் தான் கிடைத்ததோ அத்தா? உங்கள் முத்தார மார்பினிலே முகம் புதைத்து கிடப்பதற்கு, தடம் தோளிலே தலை சாய்த்து தமிழ்ச்சவையை பருகுவதற்கு தடையேன் அத்தா, தடையே. உற்றாரும் பெற்றோரும் உருளுகின்றார், உண்ணாமல் உறங்காமல் உங்கள் துணையை குமுறுகின்றார். ஒரு முறை வாருங்கள், உங்கள் ஒளிமுகம் காட்டுங்கள். வரமாட்டீர்களா? இந்த ஏழையிடம் இரக்கம் காட்ட மாட்டீர்களா? உங்களை பிரிந்திருப்பது எனக்கு தாங்க முடியாத துன்பம். துன்பமெல்லாம் நம் மனதை சுத்தம் செய்யத்தான் வலியத்தோள் இரண்டும் இருப்பதெல்லாம் தாங்கிக் கொள்ளத்தான் மக்கள் மணி சுற்றமெல்லாம் பற்று வைக்கத்தான் மக்கள் மணி சுற்றமெல்லாம் பற்று வைக்கத்தான் பற்று வைப்பதெல்லாம் என்றோம் விட்டுவிடத்தான் விட்டுவிடக்கூடிய பற்றா இது? இல்லை, இல்லவே இல்லை. நீ இன்றி நான் இல்லை, நிலவின்றி வான் இல்லை என்று என் அத்தான் கூறிய மொழிகளை ஏந்திக் கொண்டிருக்கும் நெஞ்சம் இது. உடல் மண்ணுக்கு போன பிறகும் உயிர் காற்று ஒரு கலந்த பிறகும் நிலைத்திருக்கும் நம் உறவு. உறவாடும் பண்பு தன்னை உள்ளமெல்லாம் சேர்த்து வைத்து உறவாடும் பண்பு தன்னை உள்ளமெல்லாம் சேர்த்து வைத்து ஒழுங்கான கூடு ஒன்றில் உயிர் விளக்கேற்றி வைத்து பாதுகாக்க சொல்லி யாரோ படித்து விட்டார். பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார். பலர் பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார். கதை முடிந்து விட்டதா? இனி என் வாழ்வில் ஒளிர்ந்தே கிடையாதா? தென்றல் வீசாதா? தீ அணையாதா? இருட்டிலே கடந்து உள்ள வேண்டியதுதான் கண்ணுகளின் கெளியா? உங்க கண்ணுகளின் கெளியா? இரவு பகலென்ற காலம் மாறவில்லையா? ஒன்றை இழந்து பெரும் இன்பம் இரண்டு பங்கில்லையா? இரவு பகலென்ற காலம் மாறவில்லையா? ஒன்றை இழந்து பெரும் இன்பம் இரண்டு பங்கில்லையா? தோல்வி எல்லாம் வெற்றிக்கான படிகளில்லையா? தோல்வி எல்லாம் வெற்றிக்கான படிகளில்லையா? வள்ளுவம் துன்பம் வந்தால் சிரிக்க சொல்லி பாடமில்லையா? வள்ளுவம் துன்பம் வந்தால் சிரிக்க சொல்லி பாடமில்லையா? முடிக்கும் வருந்தால் நெருக என்னும் போல்வழி மறக்கலாமா? நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று மனதை தேட்டிக்கொள். கண்ணகி, வானத்தை நோக்கி போன பொருள்
வீட்டுக்கு திரும்ப வந்தே தீரும். அந்த நம்பிக்கையோடு இருமா. என்ன ஒண்ணு இல்லையா? ஆமா, பொன்னால் செய்த சிலையோ என்று வர்ணிப்பாரே இல்லை. அந்த சிலைதான் மிச்சம் இருக்கிறது என்று அவரிடம் போய் சொல்லுங்க. உன்னை புது நியாயமாரி செய்வது ஒரு முறைக்கான நெல்லு குத்த கூட முடியாத உன்னால. என்னையும் வஞ்சனம் இல்லை. நான் சொல்வதை நம்புங்க. பொருள்கள் எல்லாம் கொடுத்து விட்டால் அவர் வந்து விடுவார் என்று சொன்னீர்களே பாட்டி. சொல்லடா, பொய்யாது. இன்னும் ஒரு நாள் மிச்சம் இருக்க. தாடியை கேட்கிற மாதிரில தவிக்கிற மாலையை தானே கேட்ட. அவர் ஆசையோடு அணிவித்த மாலை எல்லாம் இது. இந்த மாதிரி பகவானுக்கு நிகரான உங்க அப்பா கேட்டாரு, நான் கேட்கல. நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டி போய் எனக்கு பாட்டி. மறுபடியும் அவருக்கு ஏதாவது தேவைப்பட்ட புதுமை வாருங்கள் பாட்டி. இல்லை, நான் இங்க வர என்னடி வேலை இருக்கு நாடாது. சித்ராமணி, போன வீட்டுல இருந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க கொண்டாங்க நம்ம வீட்டுல சேர்த்துட்டேன். இதை பாத்தியா, இதுதான் கண்ணகி காலத்துல கண்ட கடைசி மாலை. இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமே அவங்க வீட்டுல வச்சு எல்லா காசு கூட கிடையாது. காட்டாத மாட்டுக்கு தோட்டத்திலையும் கரக்காத மாட்டுக்கு தொழிலுக்கு என்னடி புறப்படத்தான் வேண்டும். இங்க மாதவே இந்த விழாவுக்கா? ஆமா, இந்த கடைசி நாள் ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். காவேரியும் கடலும் சந்திக்கும் இடத்துக்கு நாமும் போகலாமா? காவிரி பெண்ணே வாழ்க, காவிரி பெண்ணே வாழ்க, உந்தன் காதலன் சோழவேந்தன் வாழ்க. காவிரி பெண்ணே வாழ்க, உந்தன் காதலன் சோழவேந்தன் வாழ்க. காவிரி பெண்ணே வாழ்க, நீ வாழ்க பெண்ணே வாழ்க. தென்குல பெண்ணரைத்த மஞ்சளில் குளித்தாய், திரும்பிய திசையெல்லாம் பல்மணி குவித்தாய். தென்குல பெண்ணரைத்த மஞ்சளில் குளித்தாய், திரும்பிய திசையெல்லாம் பொன்மணி குவித்தாய். நடையினில் பரத கலையினை வடித்த நடையினில் கலையினை வடித்தாய், நடையினில் பரத கலையினை வடித்தாய். அருமலர் உடையான் மேனியை மறைத்தாய். காவிரி பெண்ணே வாழ்க, நீ வாழ்க பெண்ணே வாழ்க. உன்னரும் கணவன் கங்கையை அணைத்து கன்னிக்குமரியையும் தன்னுடன் இணைத்தான். உன்னரும் கணவன் கங்கையை அணைத்து கன்னிக்குமரியையும் தன்னுடன் இணைத்தான். ஆயினும் உன் நெஞ்சில் பகையேதும் இல்லை, அதுவே மங்கையரின் கற்புக்கோர் எல்லை. ஆயினும் உன் நெஞ்சில் பகையேதும் இல்லை, அதுவே மங்கையரின் கற்புக்கோர் எல்லை. ஆயிரம்
இந்த கோபம்? பாடினாயே பாட்டு, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பாடுகிறீர்களே, அதற்கு என்ன அர்த்தம்? காவிரியை மணந்த கைலார் சோழன் கங்கையை மணந்தான், பிறகு கன்னியாகுமரியை மணந்தான். அது கண்டு காவிரி பெண் கோபித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னேன். சரிதான், கணவன் கங்கையோடும் கூடுவான், குமரியோடும் ஓடுவான். அதை காதலி போல பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமோ? அதாவது நீங்கள் கண்ணகியை விட்டு மாணவி, பிறகு விட்டு தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். நான் தமிழ் பெண்ணின் கற்புரை பற்றித்தான் கூறினேன். ஓஹோ, கற்கின்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவல்லவா? ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? மாதவி, மிக தெளிவாக புரிகிறது. என்னை என்று வேறொருவனையும் காதலிப்பதற்கு நீ உரிமை கேட்கிறாய் இல்லையா? கண்ணகியை விட்டு என்னை பிரிப்பதற்கு நீயே காரணமாக இருந்துவிட்டு ஆண்களின் கற்புக்கு இலக்கணம் வேறு கூறுகிறாயா? நீங்கள் பாடியதை பார்த்து பேரத்தின் மீது உங்களுக்கு ஆசையோ என்று சந்தேகப்பட்டு நான் தான் சந்தேகப்படுகிறேன் மாதவி, நான் தான் சந்தேகப்படுகிறேன். உன் உள்ளத்தில் இன்னொருத்தர் கிடம் கொடுத்திருக்காய் என்று. ஆமா, அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்கள். மகளே, கலை காட்டி கையல் விழி காட்டி மயல் முழுதும் காட்டி என்னை மயக்கிவிட்ட பெண் பேயே, உன்னை நம்பி உளமிழந்தேன், வளமிழந்தேன். உற்றார் பெற்றார் உருவளந்து கொண்ட நண்பர் அனைவருமே வெறுக்கின்ற பண்பு கொண்டு தனியாம் கண்ணகியின் உயிர் கருக்கி உளம் வருத்தி உற்சாக தகுதியிலே இதுவரையிலே வேண்டு கலந்து இன்று உணர்ந்து நீ யார், உன் குலம் என்ன என்ற தேவை போதலத்தான் போதும். இந்த பொண்ணு நேர்வதற்காக பொழுது விடுந்தது. பொற்கோடு குவித்து புனித நண்பனராம் கண்ணகியை வாடவிட்டு புதியிலே கிடக்கின்ற பொங்கலை உண்ணாதே. அந்த இருட்டுமதி நீங்கிடவே பொழுது விடுந்தவளே, பொல்லாதவளே பொழுது விடுந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் என்ன குற்றம் செய்தேன்? மாதவி கணிகைதான். ஆனாலும் மன்னர் உமை என்று என் மனம் யாரையும் நினைப்பதுமில்லை, நினைக்க போவதுமில்லை. காளையரை ஏமாற்ற காட்சி வரி, கண்கூறு வரி, முதலில் 80 நடிப்புரைகளையும் கட்டவிட நீ தெரியும் எனக்கு. உன் அடுத்த காவல் வருமுறை காத்து பவளமணி மாளிகையில் பனிமலரில் பஞ்சனையில் வாழ்ந்து செழித்த மகன் வழி தவறிச் சென்றதனால் தாழ்ந்து தரம் இழந்து தன்னையே தானிழந்து தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. கிளை தாவி குடி வைத்துக் கொண்டவன், கிளை வெட்டி கிளை தாவி குடி வைத்துக் கொண்டவன் குடிபட்டு வந்தானம்மா. இன்று பணம் கட்டு குணம் கட்டு மதி நிதி கட்டு நிதி கட்டு வந்தானம்மா. இங்கு நேராக வந்தானம்மா, தப்பித்து வந்தானம்மா, பாவம் பணியாக நின்றானம்மா. குட்டியே பொங்க நினைத்தவன் கை வெல்லும் விட்டானம்மா. பொய் நெல்லை குட்டியே பொங்க நினைத்தவன் கை வெல்லும் விட்டானம்மா. பள்ளத்தில் வேண்டு எழுந்தது பல்லக்கை தேடி நடந்தானம்மா. இங்கு தேடி நடந்தானம்மா. இவன் போட்ட கணக்குண்டு அவள் போட்ட கணக்குண்டு இரண்டுமே தவறானது. இவன் போட்ட கணக்குண்டு அவள் போட்ட கணக்குண்டு இரண்டுமே தவறானது. யார் போட்ட புதிருக்கு இருவரும் விடையாகி நின்றதே முடிவானது.
சமமான செல்வம் பெற்றது நீங்கள் இந்த பெரிய குலத்தில் ஐயோ இதை காணவா என் கண்கள் இருக்கின்றது. இல்லையெனும் சொல் இல்லையெனும் நெறிப்பட்டு நீங்கள் மனமிருந்து மாதவிக்கு கொடுப்பதற்கு இல்லை என்பதாரா தெரிவித்தீர்கள். வேண்டாம் அத்தான் இந்த இல்லை. இதோ விலைமதிப்பில்லாத என் காட்சியை கலந்து தருகிறேன். மாணவிடம் நிறுத்த என்ன கற்பின் திருவுருவ முறையெடுத்து கலிகையின் மடியிலே சுகம் கண்ட இந்த கயவனை கத்தறிந்த மூர்க்கவன் என் கணவரை கூட திட்டக்கூடாது. மாதவன மாணிக்கமே, தமிழ் மறை காத்து மனை காக்கும் இந்த பெருமாட்டி நீ இருக்க மாதவியாம் விலைமாவின் வசப்பட்டேன். அவள் வாசமலர் கூந்தலிலே வையகமே அடிமையென எண்ணிவிட்டே அந்த மோசல்லவை மங்கை என் குடும்ப மறுத்தாள். தேசமெல்லாம் தெருவெல்லாம் இகழ்ந்துரைக்க தேகமிருந்து உயிரில்லா பாண்டவாக என்னை ஆக்கிவிட்டாள். ஒன்றும் சொல்லாதீர்கள். மாதவி என் தங்கை. அத்தா, என் குழந்தை மணிமேகலை சுகந்தானே? குழந்தை மணிமேகலை குவிந்திருந்த பொன்மணிகள் தங்க குன்று நீ அணிந்திருந்த நகைகள் எல்லாம் கொட்டி கொட்டி நான் பெற்ற இன்பத்தில் விளைந்ததென்றோ அந்த குழந்தை. விலை கொடுத்து சுவை பார்த்த காதல் விருந்தின் அடையாளம் கலிகை வீட்டின் கணவனுக்கு ஏற்பட்ட களங்கம் தான் கண்ணகி. அந்த குழந்தை அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மணிமேகலை மாதவிக்கு பிறந்தாலும் அவள் என் குழந்தை, மணிமேகலை என் குழந்தை. என் தெய்வமே, நீ என் மதிப்புக்குரியவள், மரியாதைக்குரியவள். என்னை மன்னித்து விடு. உன் இதயத்தை உணர முடியாத இந்த இளைமகனை மன்னித்து விடு கண்ணகி. கடல் வாணிபத்தில் தமிழருக்கு ஈடில்லை என்ற புகழ் என்னாலே பெருகிற்று. இன்றோ உடல் வாணிபத்தில் ஈடுபட்ட ஒருத்தியிடம் அறிவிழந்தேன், அளவிட முடியாத பொருள் இழந்தேன், புலம்புகின்றேன் ஏழையாக. என் செல்வமே, பூம்புகார் பெருவணிகன் என்ற பெயர் போயிற்று. புயல்தனிலே பணகானோ, இனி கரையேற வழியில்லை, வழியில்லை. அலைமோதும் கடல் மாதா வயிற்றுக்குள் போய்விடுவோம். அமைதி வரும் சாக்காட்டின் அடியிலே தூங்கிடுவோம். கூடாது, சாவதற்குள் என்னை தேடி வந்து இல்லை, வாழ்வதற்குத்தான், வாழ்வதற்கு. அத்தான், ஆனை உயரம் அடிக்க வைத்த தங்கம் உண்டு என் தாய் வீட்டு. நாம் எடுத்துக்கொண்டால் தடை சொல்ல யார் உண்டு? ஆறுகிறேன். மாமன் கை பார்த்து பிழைக்கிறான் என ஊர் பேசும் மானம் போகும். வேண்டாம் கண்ணகி, வேண்டாம். அப்பா, நெல்மணியை அழைப்பது போல் முத்துக்களை அழைக்கின்றார் தங்கள் தந்தை. அவர் கூட ஆதரவு காட்ட மறுப்பாரோ? அத்தா, தனியாக வாழ்வதற்கு தகுதி உண்டு என எண்ணி பொருள் கொடுத்தார் தந்தை. அதை தொலைத்துவிட்டு புது தொல்லை கொடுக்க மனமே இல்லை. உழைத்து பிழைப்பதற்கும் உறுதி தொழில் செய்வதற்கும் கைகாலில் இருக்கும் போது கவலை எதற்காக? அத்தா, ஐயோ கண்ணகி, வனப்பு குறுங்கிட வாழ்விட்ட பூம்புகார் நகரத்தில் வறுமை கோலத்தில் வாழ்வதா? கலைந்து விட்ட கூட்டை குருவி மீண்டும் கட்டாமல் இருக்கிறதா? எழுந்து விட்ட வாணிபத்தை மீண்டும் தொடங்கலாம் அத்தா. இனி எந்த முயற்சிக்கும் இந்த நகரம் கட்டவில்லை. நாளை காலை கதிரவன் வெளிப்படுவதற்குள் பூம்புகாரை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இல்லையே அவமான உணர்ச்சி என்னை கொன்றுவிடும். தங்கள் சுத்தம். பூம்புகார் மண்ணை வழங்கிவிட்டு இன்றிரவே புறப்படுவோம். எங்கே அத்தான் செல்வது? கண்ணகி, நீயுமா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? இனியும் என்னை விட்டு பிரிந்து போய்விடுவீர்களா? போய்விடுவீர்களா அத்தா? பிரிய மாட்டேன் கண்ணகி, பிரிய மாட்டேன். சாவிலும் வாழிலும் இது உன்னை பிரியவே மாட்டேன் கண்ணகி. என்ன, ஊரை விட்டே போய்விட்டார்களா? பூம்புகார் நகரத்தில் வாழ முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வழி வந்து விட்டதா? வாரி வாரி வழங்கினாலும் ஒற்றாத செல்வம் எல்லாம் எங்கே போய்விட்டது? எங்கேயும் போகல, எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. என்ன, நமது வீட்டுக்கு? ஆமா மாதவி, கோவனுடைய மோதிரத்தை காட்டி கண்ணகியை ஏமாற்றி அவங்களுக்கு பொருளெல்லாம் அபகரிச்சாச்சு. ஐயோ, இது யார் செய்த அக்கிரமம்? எல்லாம் நம்ம கிழவிங்கதான். என்னடி அம்மா எங்களை பத்தி பேச்சு? வந்து விட்டாயா அம்மா? என் வாழ்வை விசுவாசியத்தானே மாதவி, நீயும் இந்த கிழவியும் சேர்ந்து கொண்டு அவருடைய பொருள் எல்லாம் பறித்து பூம்புகாரை விட்டு துரத்தி விட்டீர்கள். மாதவி,
அவரை நான் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் காதலித்தேன். நீ காதலிக்கலடி, நாங்க பொருளுக்காகத்தான் உன்னை காதலிக்க விட்டோம். பேசாதீர்கள், உங்கள் முகத்திலேயே இருக்கக்கூடாது. போய்விடுங்கள், வீட்டை விட்டு வெளியே போய்விடுங்கள். போய்விடுங்கள். மாதிரி நன்றி கேட்டவனே, பேசாதீர்கள். என் உத்தரவை நிறைவேற்றுங்கள். இனி ஒரு கிழமை இந்த வீட்டில் நீங்க நிறுத்தக்கூடாது. போய்விடுங்கள். போகும். உன்னை பெற்ற தாயை பார்த்தா அப்படி சொல்றேன். மறுபாடி உனக்காக இவ்வளவு பாடுபட்டமே, எங்க வெளியில போச்சு. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா?